டோக்லாம் இந்தியாவினுடைய ட்ரை ஜங்ஷன், சைனா, பூட்டான், அந்த இந்தியாவினுடைய எல்லை பகுதி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய டோக்லாம் பல மாதங்கள் சைனா நமக்கு எதிர்த்தாப்புல நிக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி தைரியமா நின்னாங்க. 1962 67 பாரதம் போற்றும் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அப்படியே இடத்த காவு கொடுத்துட்டு வந்துட்டாங்களா? சைனாவுக்கு சரண்டர் பண்ணி பல ஆயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இன்னைக்கும் அக்ஷய் சீன்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி வந்துட்டாங்களா? இந்திய ராணுவ வீரர்கள் அவர்களை எதிர்த்து போராட தயாராக இருந்த நிலைமையிலையும் இல்ல ஒரு குண்டு கூட இது பண்ணிடாதீங்க, திரும்பி வந்துருங்கன்னு கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணாங்களா? கிடையாது. எதிர்க்கு எதிர் நின்று உலகமே வியந்து பார்த்தது டோக்லாம்ல சீன வீரர்கள் தான் திரும்பி போனாங்க. இதுக்கு மேல இன்னுமே இங்க இந்தியாவோட சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆடி போனார் அந்த சமயத்தில். அது ஒரு நிகழ்வு மட்டும் இல்ல. அடுத்தது உடனே சீனா தன்னுடைய ஆட்டத்தை மீண்டும் துவங்கியது கல்வான் வேலியில, லடாக் பக்கத்துல. ஒவ்வொரு இந்திய வீரர் இறப்பிற்கும் 8 சீன வீரர்களை இந்திய ராணுவ வீரர்கள் அடித்து கொன்று ஆற்றில் தூக்கி வீசினார்கள். நான் அதை பத்தி பல வீடியோல சொல்லிட்டேன். நான் சைனா தன்னுடைய ராணுவ வீரர்களை மதிக்கவே இல்லை. பல ஆண்டுகள் கழித்து அவங்களுக்கு மெமோரியல் கட்டியிருக்காங்க. நாம அப்படி கிடையாது. அப்ப அந்த இடத்துல ராணுவத்தை தைரியமா இருக்க சொன்னது யாரு? ராகுல் காந்தியா? இல்ல அவங்க அப்பா ராஜீவ் காந்தியா? இல்ல அவங்க தாத்தா ஜவஹர்லால் நேருவா? நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மனிதாபிமானத்தை எங்க கொண்டு போய் காமிக்கிறார்? ஒவ்வொரு தீபாவளி அன்றும் ராணுவ வீரர்களோடு கொண்டாடுகிறார். நான் சொன்னேன்ல, என்னுடைய பரிவார் இந்த நாடு, ராணுவ வீரர்களும் என்னுடைய சொந்தங்கள். நிலைநாட்டுறாரு. வெறும் வாய்ச்சொல்லில் வீரரடி அந்த மாதிரி கிடையாது. போய் நிக்கிறாரு. தீபாவளியோடு அவங்களோட சேர்ந்து கொண்டாடுறாரு. அவங்கெல்லாம் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயோ இருக்காங்க பாவம். மிக மிக கடினமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம ராணுவ வீரர்கள் பலம் இல்லாம இருந்தா நம்மளால ஒரு இரவு நிம்மதியா தூங்க முடியாது. முடியுமா? தூங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட ராணுவ வீரர்களை கேவலமா பேசியிருக்காங்க இந்த கரப்பாம்பூச்சி கட்சியில இருக்கிறவங்க எல்லாம், அங்க வந்த சமூக விரோதிகள்லாம். அதுக்காகத்தான் ஒரு ராணுவ வீரருடைய வீடியோ ஒன்று பார்த்தேன். அவர்களை பார்த்து கேட்கிறாரு, எங்களை நீங்க அவமானப்படுத்துறீங்க, என் உடம்புல 12 குண்டு பாஞ்சு இருக்கு, நான் இப்ப ராணுவத்திலிருந்து ரிட்டையர் ஆகி வந்துட்டேன், எப்படி நீங்க இந்த மாதிரி பேச முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த சின்ன பையன் தடுமாறுறான் பதில் சொல்ல முடியாம. அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இந்த கரப்பாம்பூச்சி கட்சி மாதிரி இருக்கிறவர்கள் ராணுவத்தை அவமானப்படுத்துகிறார்கள். இதை விட கேவலமா என்ன தெரியுமா? ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். என்னன்னா, இம்ரான் மசூத் பிரியங்கா காந்தியினுடைய ரைட் ஹேண்டு, காங்கிரஸ்ல இருக்க எம்பி, அவர் இந்த மாதிரி டெல்லி போலீஸ்காரங்கள்லாம் மாணவர்கள் கல்லை விட்டு அடிச்சு அவங்கள உதைச்சு இது பண்ணி செஞ்சிருக்காங்களே, அவங்க காயப்பட்டிருக்காங்களே, காயம் படுவதற்காகத்தான் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறதுங்கிற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு. எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான புத்தி! நீ வருவியா? நான் சொல்றேன், நான் உங்களுக்கு பணம் தரேன், நீ வா, உங்களை நிக்க வச்சு நான் கல்லால் அடிக்கிறேன்னு சொன்னா இவர் நிப்பாரா? இவரோ இவருடைய மனைவியோ இவரோட மகனோ மகளோ நிப்பாங்க? இல்ல இவரை விடுங்க, எந்த அரசியல்வாதியோ நிப்பாங்க? இல்ல எந்த சினிமா நடிகரால் நிப்பாங்களா? என்ன மாதிரி மனோநிலை இவங்களுக்கு? வியாதி பிடித்தவர்கள், மனோ வியாதி பிடித்தவர்கள், இந்த நாட்டை வெறுப்பவர்கள் இவர்கள் எல்லாமே. ஓப்பனா அந்த மாதிரி பேசியிருக்காரு அவர். காவல்துறைக்கு பணம் கொடுப்பது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும், அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு. சோ பாரத பிரதமர் எப்படி தன்னுடைய ராணுவத்தை, இந்த நாட்டினுடைய ராணுவம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படி எதிர்த்து உறுதியாக மனநிலவோடு நின்றவர் இந்த பாரத பிரதமர். அப்ப அங்க ஒரு வீக் ஆயிட்டாருன்னு சொல்ல முடியுமா? இரண்டாவது. மூன்றாவது உதாரணமாக நான் சொல்லிடுறேன். அடுத்தது கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அது தவிர இங்கிலாந்து, இவங்களை 5 ஐஸ்னு சொல்லுவாங்க. இந்த 5 கண்கள் பாரதத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாபில் இருந்து அங்க போய் செட்டில் ஆன பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக பல நிலைப்பாடுகள் எடுத்து இந்தியாவிற்கு எதிராக பல தகாத நடவடிக்கைகளை ஈடுபட்டிருந்தாங்க. இன்னைக்கு அந்த 5 கண்கள்ல 4 பேர் இந்தியாவோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. அமெரிக்கா மட்டும்தான். இப்ப அதுல என்ன அவங்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய ஒற்றுமையை ஒதுக்கி ஒருவர் தனித்து விடப்பட்டுள்ளார். ஐசோலேஷன் பாலிசி அப்படின்னு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அது நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஐசோலேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் சோனம் வாங்சுக்குக்கும் நடந்தது. அவர் அப்படியே கொத்தா அள்ளி கொண்டு போயிட்டாங்க, தனிப்படுத்தப்பட்டார். ஏன்னா அவருடைய உண்ணாவிரத்தினால அசம்பாவிதம் நடந்திருந்தா இந்த கைக்கு அடங்காமல், கட்டுக்கடங்காமல் மிகப்பெரிய கொந்தளிப்பு போராட்டமாக ஆயிருக்கும். ஐசோலேஷன், அது ஐசோலேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இப்ப அமெரிக்கா ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காங்க. யூரோப்ல இருந்து ஐசோலேட் ஆயிருக்கு, 5 கண்கள்ல இருந்து ஐசோலேட் ஆயிருக்கு. சரி, இந்த மாதிரி பிரிவினைவாதிகள் நமக்கு எதிராக அவ்வளவு நடவடிக்கைகளை ஈடுபட்டு இந்த நாட்டுக்கு எதிராக எல்லாம் செஞ்சாங்கல்ல, இப்ப அந்த நாடுகள்லாம் இந்தியாவிற்கும்
இந்த பிரிவினைவாதிகளுக்கும் இந்தியாவில் தலையீடு எதுவும் கிடையாது. கனடா நாட்டினுடைய அரசே பாரதத்திற்கு நற்சான்றிதழ் கொடுப்பது மாதிரி கொடுத்திருக்காங்க. இது என்னது? இது அதுக்கு பதிலா நீங்க பிரிவினைவாதிகளை ஊக்குவிக்கிறீங்க, நாங்க உங்களுக்கு பதிலடி ரியாக்ஷன் செஞ்சாரா? இல்ல, ஸ்ட்ராட்டஜி. உன் வாயாலே உன்னை சொல்ல வச்சிருக்கு, எங்க நாட்டினுடைய தலையீடு எதுவும் கிடையாது, எங்களுக்கும் அவங்களுடைய நடவடிக்கைக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை. ஆனா உண்மையில நடந்தது என்ன? பல துரந்தர்கள் பலவிதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு, அந்த நிஜர் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் இறந்து போனார். அதுல துரந்தருடைய ரோல் இருக்கு. அதை இல்லைன்னு சொல்ல வச்சது பாரத பிரதமருடைய சாமர்த்தியம். அதுதான் ராஜதந்திரம், ஸ்ட்ராட்டஜி. உறுதி இல்லை, நல்ல நடவடிக்கை கிடையாது, புத்திசாலித்தனமான நடவடிக்கையை அதை நம்ம கருதக்கூடாது. சொல்லிக்கிட்டு இருப்போம் இன்னும். இப்ப அதை பத்தின பார்த்தோம். இதுக்கு அடுத்ததா சமீபத்துல நடந்த பெகல்காவ்ல நடந்த மிக மிக கொடூரமான மதத்தின் அடிப்படையில் அங்க வந்திருந்த சுற்றுலா பயணிகளுடைய கணவன்மார்கள் கொல்லப்பட்டார்கள் பயங்கரவாதிகளால, பிரிவினைவாதிகளால. அப்ப என்ன பண்ணிட்டாரு பாரத பிரதமர்? ஐயோ, எங்களை விட்டுடுங்க, நாங்க மன்னிச்சிடுங்க, நாங்க தெரியாம அவங்க கூட இது பண்ணிட்டோம், பாகிஸ்தான் கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி நின்னாரா? அடி நொறுக்கிட்டாங்க. 72 மணி நேரத்தை உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவர்களுடைய அணு ஆயுத கிடங்குகள்லாம் நொறுக்கப்பட்டன. எப்பேற்பட்ட பல விமான தளங்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டு எல்லாம் பண்ணாங்க. ஃபுல்லா நிறைய பார்த்தாச்சு. ஜஸ்ட் அதை பத்தி சொல்றேன், உங்களுக்கு குறிப்பு மட்டும் சொல்றேன். நான் உலகமே வியந்து பார்த்தேன். அமெரிக்காவே ஆடி போயிடுச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அது மாதிரி அடுத்தது இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இருக்கு. ஈரான்ல இருந்து ஆயில் வரமாட்டேங்குது, உடனே வெனிசுவேலா அங்கிருந்து எண்ணெய் வரவழைச்சிருக்காங்க. ரஷ்யாவின் மேல 1008 தடைகள் இருக்கு. திருப்பி திருப்பி ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும், குறிப்பா போலந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தைரியமா நீ என்ன சொன்னாலும் சரிப்பா, என் நாட்டு நலன் முக்கியம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எனக்கு எங்க எண்ணெய் வாங்கணுமோ நான் வாங்கித்தான் தீரும், நீ என்ன ஒன்றும் சொல்ல முடியாது, தைரியமா வாங்க. அப்ப ஒரு வீக்கா தைரியமான இது எடுக்கலையா நடவடிக்கை? அதை யோசிக்கணும் நம்ம. இதுக்கு அடுத்ததான் இன்னொரு மிக மிக முக்கியமான தைரியமான நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை. அதை பத்தி எதை பத்தி பேசுறேன் அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சதுதான். தேதி கெடு வச்சிருந்தாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர். மார்ச் 31, 2026 இந்தியாவில் நக்சல்வாதிகள் ஒழிக்கப்படுவார்கள், நக்சலிசம் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா? கம்ப்ளீட்டா முடிச்சுட்டாங்க. இப்ப இந்த அர்பன் நக்சல்வாதிகள் இருக்காங்க, அவங்கள வேற விதமா ஹேண்டில் பண்ணணும். அது அவங்க நேரடியான தாக்குதல் நடத்தக்கூடிய எதிரி நக்சல்வாதிகள். இவங்க நண்பர்கள்ன்ற போர்வையில இருக்கக்கூடிய, பின்னால இருந்து முதுகுல குத்தக்கிறோம். இவங்க சாமர்த்தியமா தான் இவங்களை ஹேண்டில் பண்ணணும். இதுதான் இப்ப அப்ரோச் பார்ட்டி மூலமாக எல்லாம் தெரிய வந்திருக்கு, அதுல நடந்துகிட்டு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நக்சல்வாதிகள் மேல நடத்தப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாமே கோழைத்தனமான நடவடிக்கையா, இல்ல உறுதி இல்லாத நடவடிக்கை? முடிஞ்சு போச்சு இல்ல நக்சல்வாதம் இந்தியாவில். எப்படி செஞ்சாங்க? உறுதியா இருந்ததுனால தானே. இப்ப இந்த இடத்துல சார் அது அமித்ஷா செஞ்சாரு. அமித்ஷா உள்துறை அமைச்சர், அவர் யாருக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்? இந்த நடவடிக்கை செய்யணுங்கிறதுக்கு பர்மிஷன் யாருக்கிட்ட வாங்கணும்? பிரதம மந்திரி கிட்ட வாங்கணும். கேபினட் அமைச்சர்கள் எல்லாம் கூடி நின்று டெசிஷன் எடுக்கணும். வெறும் அமித்ஷா மட்டுமே எடுத்துட முடியாது. அதுலதான் அந்த ஒற்றுமை மிளிர்கிறது. இதுதான்ப்பா இந்தியாவுக்கு முக்கியமான செய்தி, இதுதான்ப்பா இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னா அவங்க எல்லாம் ஒத்துமையா இருக்காங்க. நம்ம தான் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையா இருக்க மாட்டோம். பக்கத்து வீட்டுக்காரனோட, அண்டை வீட்டுக்காரனோட நம்ம ஒற்றுமையா இருக்க மாட்டோம். அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒற்றுமையோடு, உறுதியோடு கடுமையான நடவடிக்கை எடுத்து நக்சல்வாதம் ஒழிக்கப்படும். ஆச்சா இல்லையா? அப்பனா என்ன அர்த்தம்? இந்த அரசு யார் மேல எப்படிப்பட்ட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ, இந்த நாட்டினுடைய எதிரிகள், சமூக விரோதிகள், அயல் நாட்டு எதிரிகள், கடுமையான நடவடிக்கை, உறுதியான நடவடிக்கை, தைரியமான நடவடிக்கை, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவுக்கு எடுத்து உள்ளார்கள். அப்ப இந்த பாரத பிரதமரை நம்ம எப்படி கோழை, வீக், அது இதுன்னு சொல்லி தினந்தோறும் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி போடுறீங்க? மனசு எப்படி வருது நம்ம எல்லாருக்கும்? என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இப்ப ஆனா நான் தெளிவாயிட்டேன். இனிமே நான் அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். என்கிட்ட யாராவது கேட்டா, ஒண்ணு உனக்கு பொறுமை இருந்து நான் சொல்றதெல்லாம் விளக்கங்களை கேட்டுக்கணும்னா கேட்டுக்கோ. இல்ல அப்படி கிடையாது, அவர் எடுத்திருக்கணும், அதை செஞ்சிருக்கணும், இப்படி பண்ணிருக்கணும், அவர் என்னதான் இருந்தாலும் அவர் செஞ்சது தப்பு, இப்படி இருந்திருக்க கூடாது, அதே மாதிரி நீ ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தனா தயவு செஞ்சு எங்கிட்ட பேசாத. உனக்கு யாரு தோதா, உனக்கு மனது மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில யாரு பேசுறாங்களோ தயவு செஞ்சு அவங்க கிட்ட போய் பேசுப்பா அப்படின்றாங்க. ஏன்னா நான் தெளிவாயிட்டேன். இதெல்லாமே நான் இப்ப எதிரிகளை பத்தி பேச, சதிகாரர்களையும் துரோகிகளையும் இந்த நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க எப்படி ஹேண்டில் பண்றது?
எதிர்க்கட்சிகள் எடுத்துக்கலாம். ஒரு ஒரு தரம் பார்லிமெண்ட் கூடும் போதும் ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு கலகம், ஏதாவது ஒரு வன்முறை நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 12 வருடம் ஆட்சியில இப்ப நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமரா இருக்கார். ஒவ்வொரு வருடத்துக்கும் குறைந்தபட்சம் ஒரு 3 முறை 4 முறை பாராளுமன்றம் கூடுகிறது. கரெக்டுங்களா? அந்த மாதிரி கூடும்போது இது வரைக்கும் 48-50 முறை கூடியிருக்கு. 48-50 முறையும் ஏதாவது வன்முறையோ போராட்டமோ ஏதாவது நடந்துகிட்டு தான் இருக்கு பாராளுமன்றத்துக்கு கூடுவதற்கு முன்னால. அந்த அளவுக்கு அவர்களுடைய அனுபவம் வலுப்பெற்று இருக்கா இல்லையா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன செய்யணும், எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், எங்க விட்டு கொடுக்கணும், எங்க இழுத்து பிடிக்கணும் தெரியாம இருக்குமா? இந்த கரப்பாம்பூச்சி போராட்டத்திலையும் நான் அப்படிதான் சொன்னேன் ஆரம்பத்துல. பேசாம இருங்க வரும் அப்படின்னு. என்னுடைய நண்பர்கள் இன்னைக்கும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்காக நான் அவங்கள ஒதுக்கிடுறது. ஏன்னா நண்பர்கள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு புரிய வரும்போது எனக்கு மகிழ்ச்சி வரும். புரிஞ்சுக்கிட்டாங்கப்பா, இனிமே மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக விவாதங்களை நாங்க நடத்தாம கிடையாது. பல விவாதங்களை எங்களுக்குள்ள நடத்திக்கிட்டு தான் இருக்கோம், பேசுறோம், செய்யறோம் எல்லாமே. சரி, இது ஒரு முக்கியமான செய்தி. இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த எதிர்க்கட்சிகளை எப்படி கொண்டு 3வது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம். இன்னைக்கு 319 எம்பி என்டிஏல இருக்காங்க. காங்கிரஸுக்கு 99 எம்பி இருக்காங்களே. இன்னொரு சின்ன புள்ளிவரம் கொடுக்குறேன் பாருங்க. அந்த கிராபிக்ஸே உங்களுக்கு காமிக்கிறேன் நான். கிராபிக்ஸ் படி இந்தியாவில் மொத்தம் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்னு சொல்றோம்ல, அது கிட்டத்தட்ட 4000 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள், மாநில அவைக்கு தேர்ந்தெடுக்க. அந்த 4000த்துல அதாவது துல்லியமா சொல்லணும்னா 3973, அப்புறம் சில உதிரிகள் எல்லாம் சேர்ந்து 4000. நான் ஒரு ரவுண்ட் ஃபிகரா வச்சு இதுல கிட்டத்தட்ட 50%, அதாவது பிஜேபிக்கு மட்டுமே 1810 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ் 2வது இடத்துல 663 எம்எல்ஏக்களோட இருக்கு. பாராளுமன்றத்திலையும் 2வது இடத்துல 99 எம்பிக்களோட இருக்காங்க. எம்எல்ஏக்கள் பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா 663 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அப்புறம் மற்ற கட்சிகள்லாம் இருக்கு. சந்திரபாபு நாயுடு, அரவிந்த் கெஜ்ரிவால், இந்த மாதிரி பலரும் இருக்காங்க. இப்ப கூட மம்தா பானர்ஜிக்கு 83 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 50% எம்எல்ஏக்கள் எதிர்கட்சியில இருக்காங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த 50% எம்எல்ஏக்கள் 35-40% வச்சுக்கோங்களேன். அதாவது 35-40% 1600 எம்எல்ஏ எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த நாட்டுக்கு, அதாவது ஆளும் கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல போராட்டம் எடுத்தா எப்படி சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக முடியாது. அதனாலதான் நெளிவு சுழிவுகளுடன் மூலோபாயம் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி நடக்காமல் தடுக்க முடியும், அதை சமாளிக்க முடியும். நாடு கொந்தளிச்சிடும். அந்த தைரியத்துலதான் ராகுல் காந்தி போன்றவர்கள் எந்நேரமும் சவால் விட்டுக்கிட்டே இருக்காரு. இது செய்ய முடியாது, அது செய்ய முடியாது, 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துருங்கிறாரு, அடுத்த பாராளுமன்றம் கூடாது அப்படிங்கிறாரு, நடக்கவே நடக்காதுங்கிறாரு. தினந்தோறும் கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜ்யசபால இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கர்கே அவர் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்றாரு. நீட் பில்லுக்கும் மனு தர்மத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு துணை ஜனாதிபதி திரு சிபி ராதாகிருஷ்ணன் கேள்வி கேட்கிறார். சம்பந்தமே இல்லாம தயவு செஞ்சு பேசாதீங்க. பிறப்பு இறப்பு பதிவு செய்யணும், அதை பத்தி நம்ம அந்த பில்லு பாஸ் ஆயிருக்கு, அதை பத்தி பேசுங்கன்னா இவர் மனு தர்மத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. எங்க எதை கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் துணை ஜனாதிபதி கொஞ்சம் கடுமையா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் நிறுத்துறாரு. அவர் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம மக்களை திசை திருப்பது, அவையை திசை திருப்பது, நேரத்தை வீணடிப்பது, மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதுன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் கிடையாது, சிந்தனையும் கிடையாது இவங்களுக்கு. இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய ஒரு எம்எல்ஏ மக்கள் அப்படின்னா இன்னும் ஆதரவு கொடுக்குறாங்க. நான் போன ஒரு வீடியோல சொன்ன மாதிரி 13 கோடிக்கும் அதிகமான மக்கள் காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகளுக்கு வாக்களித்துள்ளார்கள். அதனாலதான் சொல்றேன், இது ஒரு முழுமையான ஜனநாயக நாடு. பல பேர் கேட்கறாங்க, சைனால பண்றாங்க, அங்க மட்டும் ஏன் செய்யணும்? அது சர்வாதிகார நாடு. நான் ஒண்ணு கேட்கிறேன், சைனால பல சமூக வலைதளங்கள்ல, இந்த அமெரிக்காவில் இருக்கிற வலைதளங்கள், மீட்டாவோடது இருக்கு இல்லைங்களா, இந்த பேஸ்புக், வாட்ஸ்அப், கூகுளோடது எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு. இங்க அந்த மாதிரி முடக்க முடியுமா? உடனே மக்கள் எங்களுடைய உரிமை அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. எதுல உரிமைங்கிறது அவங்களுக்கு அதை எடுக்க மாட்டாங்க கையில. ஓட்டு போடுவது உரிமை, 100% ஓட்டு போடுங்க அப்படின்னா அது பண்ண மாட்டாங்க. பேஸ்புக் இல்ல, இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா எங்க உரிமைன்னு ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி நான் சொன்னேன், 35-40% எம்எல்ஏக்களை எதிர்கட்சிகள் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. ராகுல் காந்தியோ, பிரியங்கா வாத்ராவோ,
அவருடைய கட்சியிலே பலர் அவர் மேல எந்த விதமான அபிமானமோ விருப்பமோ வைக்கிறது, ஏதோ ஒரு ஒரு கட்டாயத்தின் பேர்ல அவரை சித்தரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டி மக்களோட மக்களாக இயல்பாக நடந்து கொள்வதற்கும் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் தவறிவிட்டது. இனிமே அதை மீட்டு எடுக்கணும்னா அது வேற. சும்மா இந்த பாரத் ஜோடோ யாத்திராலாம் செஞ்செல்லாம் ஒத்து வராது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கலாவதி சத்தியவதின்னு ஏதாவது பேசிக்க வேண்டியதான் பாராளுமன்றத்தில். அதெல்லாம் ஒத்து வராது. மக்களோட போய் இருக்கணும். அது பாரத பிரதமர். அவர் போனாலே மக்கள் அப்படியே அபிமானத்தை கொட்டுறாங்க. அந்த மாதிரி அவர் ராகுல் காந்தி கிட்ட அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு காங்கிரஸ் எந்த நிலைமையில இருக்கு, எந்த நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது, அது யாரால? அரசியல் ராஜதந்திரங்கள்னால. மாநிலம் ஆஃப்டர் மாநிலம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. 22 மாநிலங்கள்ல பாஜக என்டிஏனுடைய ஆட்சி இருக்கு. இப்ப ஆட்சி நான் திருப்பி சொல்றேன், கேரளால இப்பதான் வந்திருக்கு, அதனால போகாது. கர்நாடகா, அதுக்கப்புறம் இமாச்சல் பிரதேஷ் கண்டிப்பா போயிடும். தெலுங்கானா போயிடும். காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. ஸோ அரசியல் ரீதியாக அந்த கட்சிகள், அந்த தலைவர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் வெறுப்பினுடைய உச்சியில இருக்காங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன். அதனாலதான் இந்த மாதிரி தகாத செயல்களையும் தேவையில்லாத நாட்டுக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் பலவிதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். வெளிநாட்டு சதிகாரர்களோட கை கூடுகிறார். இது ஒரு பக்கம் ஆச்சுங்களா. அடுத்ததா பார்த்தோம்னா சமாஜ்வாதி பார்ட்டி. அகிலேஷ் யாதவுக்கு பெரிய பிரச்சனை. அவர் என்ன செய்யறதுன்னே தெரியல. அவர் பாட்டுக்கு ஒதுங்கி இருக்கார். ஒன்றும் பண்ண முடியல. அவரை யாரும் மதிக்கிறதே இல்லை. அதனாலதான் தன்னுடைய மனைவியை அனுப்பி ஏதாவது ஒரு விதத்துல சிம்பத்தி பச்சாதாபத்தை சம்பாதித்து மக்கள் மனதில் இடம் பிடிக்க மாட்டோமா? காங்கிரஸும் சரி, சமாஜ்வாதி சாரி, அப்புறம் லல்லு பிரசாத்தினுடைய ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதா, இவங்க எல்லாம் எந்த ஓட்டு வங்கியை ரொம்ப முனைப்பா குறி வச்சு இருந்தாங்கன்னா இஸ்லாமியர்களுடைய ஓட்டு, கிறிஸ்துவர்களுடைய மைனாரிட்டி ஓட்டு, அதெல்லாம் ஓட்டு வங்கியாக செயல்பட்டு இன்னைக்கு அதுக்கு பெரிய வேட்டு வந்திருக்கு. ஒவைசி வராரு. பீகார்ல ஒவைசியினுடைய பார்ட்டி 6 இடத்துல வெற்றி பெற்றது. காங்கிரஸ் வெறும் 5 இடத்துல வெற்றி, ஒரு சீட்டு கம்மி. ஒவைசியை ரீஜனல் பார்ட்டி, இஸ்லாமிய மத அடிப்படையிலான பார்ட்டினா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்கும் இந்த அடிப்படைவாதிகள், இஸ்லாமியர்கள், இவர்களுடைய ஆதரவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு. அரசியல் ராஜதந்திரம் யோசிச்சு பாருங்க. அடுத்தது அரவிந்த் கெஜ்ரிவால். பஞ்சாபை விட்டா அவருக்கு வேற இடம் கிடையாது. அதுலயுமே பஞ்சாப்ல பிரிவினைவாதத்தை வச்சு அவர் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. போதைப் பொருள் மிக படு கேவலமாக இருக்கு பஞ்சாப்ல. இப்ப அடுத்த மாநிலம் கேரளா. இன்னும் மோசமாயிட்டு இருக்காங்க, சொல்லவே முடியல. அந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் மாநில முதல்வரோட ஒட்டிக்கிட்டே இருக்காரு எந்நேரம். அப்பதான் பஞ்சாப் மாநில முதல்வருக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்புகள், வாகனங்கள் எல்லாம் இவருக்கும் சேர்த்து கிடைக்குது. அவர் கட்சியில இருந்த மிக மிக முக்கியமான எம்பிக்கள் எல்லாம் விலகி வந்துட்டாங்க. ராகவ் சட்டா மாதிரி எல்லாம் வெளியில வந்துட்டாங்க, பாஜகவில் சேர்ந்துட்டாங்க. ஆனா அவருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஆதரவு, அந்த பாப்புலாரிட்டின்னு சொல்லக்கூடியது டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் போன்ற இடங்கள்ல இன்னும் இருக்கு. எப்படியோ அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு பாரத பிரதமருடைய ப்ரோ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுது, பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆக்ஷன் சொல்லக்கூடியது, மக்களுக்காக பல திட்டங்களை செஞ்சிருக்காரு. இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் பலதும் எடுத்து செஞ்சிருக்காரு. அதையெல்லாம் பார்த்துட்டு எதிர்கட்சிகளுடைய ஆதரவு குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்ப அரசியல் ரீதியா அவர் ஒரு ராஜதந்திரியா தான் இருக்காரு. நமக்கு எல்லாரும் தோணும் இவர் ராஜதந்திரியா என்னன்னா, என்னோட பார்வையில நான் இன்னொரு விஷயம் கூட சொல்லுவேன், ஒரு ராஜ ரிஷி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சன்னியாசிக்கும் ஒரு ராஜ ரிஷிக்கும் சில வேறுபாடுகளை என் மனசுல பட்டதை உங்க கூட ஷேர். ஒரு சன்னியாசின்னா முற்றும் திறந்தவர், எதை பத்தியும் கவலை மாட்டார். எவனா எக்கெடுக்கிட்டு போறான், எனக்கு என்னங்கிற மாதிரி போயிடுவார். எனக்கு வேண்டியது நான் கடவுளை பார்க்கணும், முடிஞ்சது வேலை அப்படி. ஆனா ராஜ ரிஷி அப்படி கிடையாது. பற்றற்று இருப்பார் தன்னை பொறுத்த வரைக்கும். ஆனா நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக மிக அதிக பற்றோடு இருப்பார். அந்த நாடு, நாட்டு மக்கள், நாட்டினுடைய நலன், நாட்டினுடைய வளர்ச்சி எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு ராஜ ரிஷி. அது மாதிரி இது நான் புரிந்து கொண்ட விதம். ஸோ எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் இருக்கு. மம்தா பானர்ஜி எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரியும், சரத்பவார் எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரியும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். எந்த கேஸா இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்டின் மூலமாக தீர்வு காண்கிறார் நமது பாரத பிரதமர். அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்ததா அதை யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. அதை எதிர்த்து ஒரு சேலஞ்ச் அப்படின்னு செய்ய முடியாது. நீங்க அது முடிச்சாச்சு, அதுதான் ஹையஸ்ட். அதை தாண்டி எதுவும் கிடையாது. அதனாலதான் இந்த சலீம், யோகேந்திர யாதவ், பிரசாந்த் பூஷன் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லக்கூடிய இருக்கு இல்லைங்களா, சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், பாராளுமன்றம், இதன் மீதே நம்பிக்கையை அற்றுப்போக வைக்கிறார்கள் இளைஞர்கள் மனதுல. அப்ப இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா அனார்கி, அராஜகம், போராட்டம், வன்முறை அதன் மூலமாக ஆட்சி அமைக்கப்படும். ஆட்சி இனிமே
தெருவில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் மூலமாக நடிக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, இளைஞர்கள் வந்து இது மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைய சிதைத்து விடுவார்கள். அவங்களும் நம்பிக்கையற்று விடுவார்கள். இவங்க பின்னாடி அலைஞ்சுகிட்டு இருப்பாங்க. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான அஜெண்டா. இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இவங்களுடைய ஆதரவு குடுக்கவே மாட்டோம் நம்ம. இவங்கள பத்தி எந்த செய்தியும் படிக்க மாட்டோம். இவங்க எல்லாரையும் அன்ஃபாலோ பண்ணிடுவோம். சமூக வலைதளங்களை இவங்கள எடுத்துக்கவே மாட்டோம் நம்ம. அன்ஃபாலோ அப்படின்னு முடிச்சிருவோம் நம்ம. சரி. ஆக மொத்தம் இறுதியா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வீரன் வந்து தன்கிட்ட கத்தி இருக்கு, உடம்புல சக்தி இருக்குங்கிறதுக்காக எல்லாரையும் எதிர்த்து எடுத்து அடிச்சு வாளை எடுத்து வீசிக்கிட்டு இருக்க மாட்டான். சரியான தருணம், சரியான முறை, அதை எடுத்து தான் எதிரியை வீழ்த்துறதுக்கான நடவடிக்கைகள். வீரம் என்பது வந்து எப்ப பார்த்தாலும் வெளிப்பட்டு காண்பித்துக் கொள்வது கிடையாது. அதற்கு விவேகம் கூட இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமர் விவேகத்தோடு நடந்து கொள்கிறார். அதுதான் முக்கியமானது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். சும்மா வந்து பதிவு போடலாம். பாரத பிரதமர் கோழை, மிகவும் எளிமையானவர், உறுதியற்ற தன்மையுடையவர், கடுமையான நடவடிக்கை எடுக்க மாட்டார். நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம இந்த மாதிரி சொல்லி நமக்கு நாமே நம்மளை ஏமாத்திக்கிட்டு மற்றவர்கள் மேலேயும் நம்மளோட இந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கையும் விதைத்து என்ன சாதிக்க போறோம் அப்படின்னா, ஒண்ணுதான் சாதிக்க முடியும். இந்த நாட்டை ஒரு தங்க தாம்பாளத்துல வச்சு ராகுல் காந்தி போன்ற நாட்டு எதிரிகளுக்கும் வெளிநாட்டு கைகூலிகளுக்கும் அன்பளிப்பா கொடுத்துட போறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நான் பல விஷயங்களை சொல்லியிருக்கேன். பாரத பிரதமர் நாட்டை நேசிப்பவர், நாட்டு மக்களை நேசிப்பவர், இளைஞர்களுக்கான இந்த நாடு என்பதை நம்புவர், அவர்களுக்காக இந்த நாட்டில் பல முன்னெடுப்புகளை செய்துள்ளார். நம்ம அதை எல்லாத்தையும் கேள்வி கேட்டுக்கிட்டு அவரை துச்சமா மதிச்சு, அதே மாதிரி நான் பல விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அவருடைய உறுதித்தன்மையை பற்றியும் கடுமையான நடவடிக்கை பற்றியும், நக்சல், வெளிநாடு, பாகிஸ்தான், பங்களாதேஷ், எத்தனையோ இடத்துல எவ்வளவோ இன்னும் நிறைய உதாரணங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சு பார்த்துட்டு பதிவு போடுங்க. நான் வேணான்னு சொல்லல. ஒரு ஆரோக்கியமான சிந்தனையோடு மற்றவர்களோட உரையாடுங்கள். இளைஞர்களை முதல்ல கொண்டு வாங்க. நான் திருப்பி சொல்றேன், இந்த நாடு நல்லா இருக்க போகுது 2047 அப்படின்னா அது எனக்கான தயார் நிலை கிடையாது. என்னை போன்றவர்களுக்காக கிடையாது. நான் வந்து அந்த மற்ற இளைஞர்கள் அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து எனது சந்ததியினர், அது மாதிரி மற்றவர்களுடைய சந்ததியினர், அவங்க இந்த அனுபவிப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலையில வேணா நான் இருக்கலாம். அதனால தயவு செஞ்சு, நாடு இல்லைன்னா நம்ம இல்லை. தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா பேசியிருப்பேன். கொஞ்சம் பொறுத்தருள வேண்டும். விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப லெங்தி, அதனால 2 அல்லது 3 பாகமாக இதை உங்களோட பகிர்கிறேன். தயவு செஞ்சு முழு வீடியோவும் பாருங்க. பல பேர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. வாராது வந்த மாமணி போல் ஒருத்தர் வந்திருக்காரு. பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்காரு. அவருக்கு ஆதரவாக நின்று இந்த நாட்டை நாம் காப்போம், முன்னேற்றுவோம், வளர்ச்சி அடை செய்வோம். விகசித் பாரத் 2047. உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.